ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப கசப்பு தெரியாது. குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். நான் ஒரு பாவக்காயை நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வத்தத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், இவ்வளோதான். அப்புறம் மிளகுத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் உங்களுக்கு தேவையானக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ கருவேப்பிலெலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா நான் இதில் கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் சேர்த்துக்கிறேன். பாவக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயமும் பாவக்காயும் நம்ம சேர்த்தே வதக்கிடலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். லைட்டாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும் ரெண்டும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், பாகக்காய் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நம்ம அடுத்தால இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வத்தத்தூள், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம், அதனால உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தாதுன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு முட்டை சேர்க்கணும். நான் இன்னைக்கு ஒரு பாகக்காய்க்கு 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு முட்டை போதும்னா நீங்கள் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் முட்டை சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்துடலாம். நல்லா வறுத்து முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா நான் இதை இன்னொரு பிளேட்டுக்கு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடாங்க. ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது கசக்காது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.